ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கூட அப்பாச்சியோட RTR 164V தான் நம்ம கூட இருக்குது. Oh God, look at it. It's perfect. அண்ட் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி ஒரு ஃபுல் வாக் அரவுண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கான ரைட் ரிவ்யூவும் காத்துட்ருக்கோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ டேமேஜ் பண்ணாமல் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன். நம்பர் 1, இதோட ஹெட்லைட்ஸ் ரெண்டுமே வந்து லைக் ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே வந்து LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் LED DRLs இங்கே வந்துடுது. ஆக்சுவலாக பழைய RTRல வந்து நமக்கு இந்த இடத்துல DRLs வரும். அது கொஞ்சம் பாதரிங்காக இருந்தாலும் வந்து அப்பாச்சி இதை அப்டேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு BMW லைட்ஸ் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ BMWவில் பார்த்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு DRLs கிடைக்கும். அப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா டயர், யூ கேன் see this இஸ் அரௌண்ட் 90 செக்ஷன் டயர் 17 inch வீல்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீல் கலர் வந்து இந்த ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலர் தீமுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. பிகாஸ் நீங்களே பாருங்களேன், ஒயிட் கலரில் ஃபெண்டர், ரெட் கலரில் வீல் அண்ட் பிளாக் கலரில் டயர்ஸ், அவ்வளோ அட்ராக்டிவாக அந்த வீல் மட்டும் தனியாக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் ஃபங்கியாக தெரியுது. அண்ட் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்க அந்த பிரேக்ஸ் 280mm டுவல் பிஸ்டன் கேலிபர்ஸில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். அப்படியே நம்ம வந்து இங்கே வந்தோம் அப்படின்னா ஃபோக்ஸ், விச் இஸ் USD கோல்டன் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது பிளாக் கலரில் லைக் இந்த பிளாக் வேரியண்ட்டில் இந்த கோல்டு பார்க்குறத விட இந்த ஒயிட் கலரில் இந்த கோல்டு பார்க்குறது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம அப்படி இங்கே வந்தோன்னா இங்கே ஹெட்லாம்ப்கான கவுல் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே வந்து ஹாலஜன் தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஆக்சுவலாக வந்து LED இண்டிகேட்டர்ஸ்க்கெலாம் போயிட்டுருக்காங்க. அப்பாச்சி இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட இருக்கிறது வந்து டாப் அண்ட் மாடல்ஸ். இந்த வேரியண்ட்டுக்காச்சும் TVS LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த செக்மெண்ட்டில் இல்லாத ஒரு ஃபீச்சர் அப்படின்னா இந்த அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் தான். சீரியஸ்லி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சாஃப்டாகவும் ஹார்டாகவும் நம்ம மாற்றிக்கவும் முடியும். ஆனால் மற்ற பைக்ஸில் 160cc இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த பைக்லேயும் இது கிடையாது. ஸோ இது இந்த பைக்கில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்தோம் அப்படின்னா, ஓகே, பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ த கீ. ஸோ லுக் அட் தி கீ. இது வந்து டிபிக்கல் அப்பாச்சியோட கீ. நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படியே காட்டுறேன். இது சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு எந்தளவுக்கு அப்டேட்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் லைக் RPM மீட்டர் கிடச்சிருது, ஸ்பீடோ மீட்டர் அண்ட் டைமு, ஃபியூல் கேஜ் கிடச்சிருது, ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத வந்து இது காட்டுது. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், எப்படி காட்டுது. அதுக்கப்புறம் வந்து இதில் 3 டிஃப்ரெண்ட் ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பட்டன் ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது, ரைனு, அர்பன், இந்த 3 மோட்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பவரில் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ABS இன்டர்வென்ஷனில் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து TVS சொல்கிறாங்க. அண்ட் அப்படி நம்ம இங்கே வந்து அப்படின்னா டர்ன் இண்டிகேட்டருக்கான ஒரு இண்டிகேஷன், இன்ஜின் ஜெக் லைட், ABS வேரியன்ட் அப்படின்றனால எனக்கு வந்து ABS இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு ப்ளூடூத் வேரியண்ட்டும், இது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ளூடூத் வேரியன்ட். அதனால் வந்து காலர் மெசேஜ் எல்லாமே நம்மளால் இங்கே வந்து ரிசீவ் பண்ணி நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளூடூத் இண்டிகேஷன் காட்டுது. ஆனால் எவ்வளோ தூரம் போயிருக்கோம், ட்ரிப் A, ட்ரிப் B, ட்ரிப் F அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக மோட்ஸில் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறான், நம்மளால் வந்து இதை மாற்றிக்க முடியுது. இப்போ இங்கே இருந்து லேப் டைமர் உங்களுக்கு தெரியுது. எகைன் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது என்னோட ஹையஸ்ட் ஸ்பீட் இது வரைக்கும் நான் எவ்வளோ போயிருக்கேன் அப்படின்றத காட்டுது. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன இருக்குது அப்படின்றதையும் இது காட்டுது. எஸ், பேக் டு சேம். அண்ட் கியர் இண்டிகேட்டர் வந்துடுது. அண்ட் சைட் ஸ்டாண்ட் வந்து ஆன் இருக்குது அப்படின்றத காட்டுது. ஸோ இந்த எஸ் ப்ரெஸ் பண்ணால் ஐ திங்க் இது எஸ் ஃபார் த ரீசெட் ஐ கெஸ். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா சுவிச்சஸ் எல்லாமே வந்து ஒரு டிபிக்கல் TVSோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி அப்ரிஷியேட். பிகாஸ் நமக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது டாப் எண்டில் மட்டும் தான் வர நினைக்கிறேன். மிரர் விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு 60% வியூ தான் எனக்கு கிடச்சிது. ஒரு 40% பக்கம் வந்து என்னோடய பாடியை இது கவர் அப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மிரர் வந்து இட் குட் பி பெட்டர். ஸோ இப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு TVS ஆக்சுவலாக வந்து பிராண்டிங் ரொம்ப மினிமலாக பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு உங்களால் எங்கேயும் வந்து TVS அப்படின்ற இதை பார்க்க முடியாது. யூ கேன் see the symbols on the both the ends, பட் TVS அப்படின்ற இதை வந்து உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ அப்படியே இங்கே வந்து அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர்ஸ், ரேஸ் எடிஷன் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஆக்சுவலாக வந்து ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க், பட் ஃபைபர் டேங்க் தான், மெட்டல் டேங்க் கிடையாது. இது ஃபைபர்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து குவாலிட்டி வைஸ் ஓகே தான். மற்ற முன்னாடி ஜென்ரேஷனில் வந்து குவாலிட்டி இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இது அந்தளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
இஸ் நாட் தட் மச் worst, இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த பைக் அப்படின்றப்போ இதுதான். திஸ் இஸ் தி 160cc ஆயில் கூல்டு இன்ஜின். இது ஆக்சுவலாக அந்த 5-ஸ்பீட் கியர் பாக்ஸோட வர இன்ஜின். ஸோ இதோட பவர் அப்படின்னு பார்க்குறப்போ இட்ஸ் அரௌண்ட் வந்து 18 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் அப்படின்னு வர்றப்போ 14.8 Nm டார்க் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. வெட் மல்டிப்ளேயர் கியர் பாக்ஸ் தான் வருது, ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. பட் இட்ஸ் ஃபைன், we can manage it. நம்ம அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்டிய ஸ்டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க பிரேக் லீவர்ஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரைடரோட ஃபுட் பேக்ஸும் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பில்லியனோட ஃபுட் பேக்ஸ். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட சீட் ஹைட். இதோட சீட் ஹைட் 800 mm அண்ட் சீட்டும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் இனஃப் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. கம்பேர்ட் டு NS 160 இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டை வந்து ஒரு நியூட்ரல் செட்டை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நியூட்ரல் செட்டாக இந்த சீட்டை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கம்ஃபி இனஃப். கொஞ்சம் லைக் சிங்கிள் பீஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டெப்டு ஷீட் அந்த இதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கிராப் ஹேண்டில் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்டர்டியாகவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அப்படி நம்ம ரியர் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரியரில் 130 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 130 செக்ஷன் ரேடியல் டயர்ஸ் ஜெரா 17 inches வீல்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்க் பிரேக் சைஸ் அப்படின்னு வர்றப்போ இட்ஸ் அரௌண்ட் 220 mm சிங்கிள் பிஸ்டன் காலிபர்ஸோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டுவல் சேனல் ABS. அண்ட் எக்ஸாஸ்ட் கேனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் எக்ஸாஸ்ட் முன்னாடி வந்து டுவல் பேரல் எக்ஸாஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதே சைஸில் வந்து சிங்கிள் கேன் சிங்கிள் எக்ஸாஸ்டோட தான் அது வருது. எனக்கு தெரிஞ்ச எக்ஸாஸ்ட் நோட்டில் வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அதை காட்டுறேன், அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் எக்ஸாஸ்ட் நோட்? ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு லைக் டிஃப்ரென்ஸ் தெரியலை. இது சேம், இது வந்து சிங்கிள் பேரலாகவே இருந்தாலும் லைக் எனக்கு வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலை. நம்ம அப்படி இங்கே வந்து அப்படின்னா டயர் ஹக்கர் இங்கே வந்துடுது. ஸோ சேஸ் இது எல்லாமே அந்தளவுக்கு அடிக்காது. அப்படியே நம்ம இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா ஸோ இண்டிகேட்டர்ஸ் அகெயின் வந்து ஹாலஜன் தான், LED கிடையாது. அண்ட் டெயில் லேம்ப் வந்து எல்இடிஸ். ஸோ சாரி கார்டு ஆக்சுவலாக வந்து இதுலேயே வந்துடுது. ஸோ யூ கேன் இன்ஸ்டால் லைக் பில்லியனுக்கான இன்னொரு ஃபுட் ரெஸ்ட் இங்கே இந்த இடத்துல நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே வந்து ஒரு பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட் அண்ட் கியர் பாக்ஸ். ரொம்ப ரியர் செட்டாகவும் இல்லை, அதே சேம் டைம் ரொம்ப ஃபார்வர்ட் செட்டாகவும் இல்லை. ஒரு மீடியம் சைஸ்லேயே இது இருக்குது அப்படின்னு சொன்னால் லைக் நாட் தட் மச் டு ரியர் செட், நாட் தட் மச் டு கம்ஃபர்டபுள் இனஃப். ஒரு ஸ்போர்ட்டி ப்ளஸ் அதே மாதிரி ஒரு கம்யூட்டர், அந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து மீட் பண்ணுற மாதிரி வந்து அப்பாச்சி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வாக்கரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் கவர் ஆல் ஆஃப் த பார்ட்ஸ் இன் திஸ் பைக். அண்ட் இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ இன்னும் 1 or 2 days நான் வந்து இதை அப்லோட் பண்ணிடுவேன். அதை மிஸ் பண்ணாமல் இருக்கேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் டர்ன் த பெல் ஐக்கான் ஆன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து 160cc ஒரு நல்ல பைக் தேடுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் ஆஸ்க் them to வெயிட் ஃபார் த ஃபுல் ரிவ்யூ. இந்த பைக்கை நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்தது அன்பு TVS பரமக்குடி. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் இந்த வண்டி நமக்கு ஆஃபர் பண்ணதுக்காக. தே ஹேவ் அ லாட் ஆஃப் பைக்ஸ் இந்த ஷோரூம். ஸோ நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். அது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அட் த சேம் டைம் வந்து நான் வீடியோஸ் ஸ்க்ரீன்லேயும் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரேன். ஸ்டே சேஃப், ரைட் சேஃப், பாய்.